10,000 பேர் நடுகாட்டில் சோறு. ஆண்கள் மட்டும் சென்று வனப்பேச்சி அம்மனிடம் வினோத வழிபாடு. ஊர் எல்லையில் காத்திருக்கும் பெண்கள் 300 ஆண்டுகளாக தொடரும் குறிப்பிட்ட சமூகத்தினரின் பேச்சி அம்மன் மீதான அதீத நம்பிக்கை. சாம்பார் ரசம்லாம் சுட சுட இருக்குது. சின்ன பிள்ளைங்க பரிமாறி வந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு உதவி செய்யுங்கள். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே முகவூர் என்ற கிராமம் அமைந்திருக்கிறது. இங்கு பல்வேறு சமூகத்தினர் வசித்து வரும் நிலையில் அப்பகுதியின் தெற்கு தெரு இந்து நாடார் சமூகத்தினர் ஒன்றிணைந்து பெண்களை மட்டும் ஊரில் விட்டுவிட்டு ஆண்கள், இளைஞர்கள், சிறுவர்கள் என அனைத்து ஆண்களும் வீட்டை விட்டு வெளியேறி இப்படி வினோதமான முறையில் வனப்பேச்சி அம்மனை வழிபட்டு வருகிறார்கள். குடும்பத்தில் உள்ள ஆண்களின் அருமை குறித்து பெண்களுக்கும், பெண்களின் அருமை குறித்து ஆண்களுக்கும் உணர்த்தும் விதமாகவும், பல்வேறு குடும்ப பிரச்சனைகளில் இருந்து தீர்வு காணும் விதமாகவும் வனப்பேச்சி அம்மன் அருள்வாக்கு கூறியதன்படி 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஆண்கள் இப்படி வீட்டை விட்டு வெளியேறி சாஸ்தா கோவில் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் அமைந்துள்ள வனப்பேச்சி அம்மன் கோவிலுக்கு சென்று கடந்த 300 வருடங்களாக வழிபாடு நடத்தி வருகிறார்கள். முன்னதாக அந்த வனப்பகுதிக்கு செல்லும் போது பூஜை பொருட்கள், 4000 கிலோ அரிசி, காய்கறி, மளிகை பொருட்களுடன் வனப்பகுதிக்கு செல்லும் அவர்கள் செல்போன் உபயோகிக்க கூடாதா? இப்படி வெளியேறும் ஆண்கள் பிரசாதத்துடன் வீடு திரும்பும் வரை அவர்களை வீட்டிற்குள் அனுமதிக்க கூடாதா? முக்கியமாக வீடுகளில் பொருத்தப்பட்டிருக்கும் சிசிடிவி கேமராக்கள் செயல்படுத்தப்படக்கூடாதா? பல கட்டுப்பாடுகளுடன் பெண்கள் வனப்பேச்சி அம்மன் வழிபாடு செய்து பின்னர் பாரம்பரிய விளையாட்டுகள், ஆடல் பாடல் என ஊருக்குள் தனியாக திருவிழா கொண்டாடுவார்களா? வனப்பகுதி வனப்பேச்சி அம்மன் கோவிலுக்கு சென்றடைந்து ஆண்கள் அங்கு குடில் அமைத்து பல்வேறு அபிஷேக ஆராதனைகளுடன் விடிய விடிய வழிபாடு செய்து அங்கேயே சமைத்து அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து படையல் இட்டு அன்னதானம் பரிமாறி பிரசாதத்தை எடுத்துக்கொண்டு எல்லையில் காத்திருக்கும் பெண்களிடம் பிரசாதத்தை காட்டிய பின்னர் ஊருக்குள் அனுமதிக்கப்பட்டு அழைத்து செல்லப்படுகிறார்கள். இந்த வினோத திருவிழாவிற்கு ராஜபாளையம், முகவூர், தள்ளவாய்புரம், சேத்தூர் ஆகிய பகுதிகளில் இருந்து சுமார் 10,000த்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வழிபாடு செய்து வருவது குறிப்பிடத்தக்கது.